வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பின் 3 நாட்கள் கழித்து விஜய் அவர்களுக்கு அக்கறை வந்திருக்கிறது. ஒரு வீடியோவை வெளிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவிற்கு முன் பிரஸ்ஸை சந்திக்கவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோவிலும் அவர் எந்த விதமான மன்னிப்பையும் கேட்கவில்லை. தன் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை ஃபுட்பால் போன்று இன்னொரு பக்கம் உருட்டிவிடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வீடியோவை பற்றி நான் மிகவும் ஆழமான கேள்விகளுடன் அதை பற்றி நான் பேசப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இது போன்ற சம்பவம் இதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமா என்கிற அந்த கேள்வி. ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் தலைவரை டார்கெட் செய்வதற்காக இந்த வீடியோவை நான் பதிவிடவில்லை. காரணம், வருடம் 2000 2022 ஆண்டு வரை உயிரிழந்த நபர்கள், இது போன்ற கூட்ட நெரிசல்களில் மட்டுமே உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை 3074. 4000 கூட்ட நெரிசல் இன்சிடென்ட்ஸ்கள் வருடம் 2000 2022 ஆண்டு வரை நடந்திருக்கிறது. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் வைத்து இது போன்ற சம்பவம் நடக்காதபடி அரசாங்கம், அரசியல்வாதிகள், அமைப்புகள், அத்தாரிட்டிகள் அதிலிருந்து பாடங்கள் எடுத்து இது போன்ற விஷயம், இது போன்ற சிச்சுவேஷன் மீண்டும் நடக்காதபடி அதற்கான வேலையை பார்த்திருக்கலாம். செய்தார்களா? கிடையாது. உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அல்ல உங்களுடைய உயிருக்கு விலை இருக்கிறதா? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, மனைவி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அவர்களுடைய உயிருக்கு இருக்கிறது. இந்த நாட்டு அரசியல்வாதிகள் இதை தான் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். உயிர் போனால் என்ன, பணத்தை கொடுத்து செட்டில் செய்து விடலாம். ஏலம் விடுகிறார்கள். 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் தூக்கி போட்டால் போதும் இன்னொரு விஷயத்திற்கு தாவி விடுவார்கள். இதற்கான காரணம் என்ன? நீங்கள் தான் அதற்கான காரணம். ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது பொறுப்பு யார் எடுக்க வேண்டுமோ அவர்களை பார்த்தே 1 கோடி ரூபாய் கொடுங்க, செட்டில் செய்து விடுங்கள். அந்த குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலை போட்டு கொடுங்கள். பேரம் பேச போகக்கூடிய நபர்கள் யார்? நீங்கள் தானே. அதனால்தான் அவர்கள் உங்கள் முகத்தில் பணத்தை தூக்கி அடிக்கிறார்கள். நீங்களும் அமைதியாக வந்து விடுகிறீர்கள். அதனால்தான் வருடத்தில் 5-10 முறை இது போன்ற கூட்ட நெரிசலில் அப்பாவிகள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கேட்டிருக்கணும் நீங்க? இது போன்ற இன்சிடென்ட் மீண்டும் ஒரு முறை நடக்காதபடி அதற்கான ஃபுல் ப்ரூஃப் பிளானிங் தேவை, அக்கௌண்டபிலிட்டி தேவை. தவறு எங்க நடந்தது, அதற்கான டிரான்ஸ்பரண்டான ரிப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஒரு சரியான பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர் தேவை. நீங்க ஒரு இடத்தில் பர்மிஷன் கொடுப்பதற்காக எந்தெந்த விதிமுறைகளை கொடுக்கிறீர்களோ அது சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறதா இல்லையா என்கிற அந்த விஷயத்திற்காக ஒரு பாடி தேவை. அதையும் மீறி உயிர் பிரிந்தால் அதற்கான அக்கௌண்டபிலிட்டி, அந்த குடும்பத்தினருக்கான அனைத்து வசதிகளுமே யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி. எந்த டெலிவிஷன் சேனலில் இது போன்ற கேள்விகள், இது போன்ற ரிப்போர்ட்ஸ்கள் அல்ல இது போன்ற வாதங்களை பார்த்தீர்களா? கிடையாது. சரி, அரசாங்கம் இது போன்ற ரிப்போர்ட்களை கொடுக்கிறார்களா? கிடையாது. கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். பாராட்டுக்கள். அட்லீஸ்ட் நவ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் had come forward. இன்னும் அந்த சட்டம் வரவில்லை. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கூட்டங்களில் இது போன்ற ஆபத்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஆபத்தை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவேன். நேற்றும் நான் எடுத்துக்காட்டினேன். ஒவ்வொரு கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு ஹிடன் ஆபத்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் உணர்வதில்லை, இருக்கு. MK ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முயற்சி, அதற்கான பாராட்டுக்கள். ஒரு ஸ்ட்ரிக்டான லா அண்ட் ஆர்டர் வரணும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நபர்கள், அதை கிரவுண்டில் சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்தால் மட்டும்தான் அதற்கான வேல்யூ இருக்குமே ஒழிய வெறும் வாய் வார்த்தையாக ஒரு சட்டத்தை போட்டால் போதுமா? கிடையாது. இதற்கு முன்னாடி இல்லையா? இதற்கு முன்னாடி இது போன்ற விதிமுறைகள் கிடையாதா? இருந்திருக்கு, நீங்கள் கடைபிடிக்கவில்லை. விஜய் அவர்கள் 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோவை வெளிவிட்டிருக்கிறார். அதை பற்றி ஒரு ஆழமான விஷயங்களை நான் எடுத்து வைக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு புயல் வந்தாலோ, எர்த்குவேக் வந்தாலோ, ஒரு கிளைமேட்டிக் சிச்சுவேஷன் வந்தாலோ அதில் உயிரிழப்பது அது வேற. பட் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. காலையிலிருந்து ஈவினிங் வரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் காத்து கொண்டிருந்தார்கள் வெட்ட வெயில்ல.
ஈவினிங் உங்களுடைய என்ட்ரி எப்படி வந்தது? ஹீரோயிசிக் என்ட்ரி. அந்த ரோட்டை நீங்கள் போய் பார்த்தீர்களா? 2 தரப்பில் அந்த பக்கம் தான் விஜய் வருவார் என்று இந்த புறத்தில் காத்து கொண்டிருந்த நபர்கள் பார்த்தா வண்டி இந்த பக்கமே வருது. மக்கள் இந்த பக்கத்தில் நிற்கிறார்களோ அதே இடத்துல உங்களுடைய என்ட்ரி. 10,000 நபர்களுக்கான நீங்கள் பெர்மிஷனை வாங்கியிருந்தீர்கள். ஆனால் வந்தது 27,000. விஜய் அவர்களுடைய வாகனத்தை சுற்றி பைக்கில் வந்த நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 5,000. இது எல்லாமே தவறா இல்லையா என்கிற அந்த விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. 3 நாட்கள் கழித்து மக்களுடைய தலைவனாக தன்னை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய வார்த்தை அது கிடையாது. மக்களை போய் சந்தித்திருக்க வேண்டும், உயிரிழந்த குடும்பத்தினர்களை போய் சந்தித்திருக்க வேண்டும், அரசாங்கத்தை போய் பார்த்திருக்க வேண்டும். எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று கிடையாது. சம்பவம் நடந்துருச்சு. இது போன்ற விஷயம் இதற்கு பின் எப்பவுமே நடக்கக்கூடாது என்கிற விஷயத்திற்காக வாங்க கூடி பேசலாம், அதற்கான ஆய்வுகளை நடத்தலாம். இதற்கப்புறம் ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலும் வரக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை அக்கறையுடன் நாம் அனைவருமே எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அந்த வேலையை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். பார்த்தீர்களா? கிடையாது. என்ன செய்தீர்கள்? உங்கள் மீது இருக்கக்கூடிய பழியை பந்தை உருட்டும்படி இன்னொரு பக்கம் உருட்டி விட்டு விட்டீர்கள். இதுதான் அந்த 4.5 நிமிஷம் நீங்கள் பேசிய வீடியோவிற்கான அர்த்தம். அதற்கு வருவேன், நான் நிச்சயமாக வருவேன். பட் இப்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை நாம் பார்க்க வேண்டும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை, மகாராஷ்டிரா டு வெஸ்ட் பெங்கால் வரை வருடந்தோறும் இது போன்ற சிச்சுவேஷன் ஏன் இந்தியாவில் நடக்கிறது? ஏன் இந்த அளவில் உயிரிழப்புகள் நடக்கிறது? எதற்காக அரசாங்கங்கள் மக்களுக்கு 5-10 லட்சத்தை கொடுத்து செட்டில் செய்து விடுகிறார்கள்? ஏன் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லை? இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். என்ன குற்றச்சாட்டு? எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. டிஎம்கே அரசாங்கம் எங்களிடமிருந்து வேண்டட்டா, அதாவது பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார். அப்போ உங்கள் மீது எந்த விதமான தவறும் கிடையாதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொன்றாக அந்த தவறுகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அதற்கு முன்பு நீங்கள் பாருங்கள், இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் கும்பமேளையில் இதே போன்ற ஒரு கூட்ட நெரிசல் நடந்தது. 30 நபர்கள் உயிரிழக்கிறார்கள், 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைகிறார்கள். இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது என்ற எந்த விதமான அறிக்கை அல்ல வேலை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்திருந்தால் கரூரில் நடந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அடுத்த மாதமே ஜனவரி மாதத்தில் கும்பமேளா, அடுத்த மாதம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இதே போன்ற இன்னொரு ஸ்டாம்பேட், அங்கே 18 நபர்கள் உயிரிழக்கிறார்கள். சரி, இதற்கு மேல் நடக்காது என்று நம்பும்போது மே மாதத்தில் கோவாவில் ஒரு கோவில் திருவிழாவில் இதே போன்ற ஒரு ஸ்டாம்பேட், அங்கே பல நபர்கள் உயிரிழக்கிறார்கள். பெங்களூரில் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன நபர்கள் 11 நபர்கள் அங்கே உயிரிழக்கிறார்கள். ஹைதராபாத்தில் சினிமா ஸ்டார் தன்னுடைய சினிமா பிரச்சாரத்திற்காக போகிறார், அங்கே உயிரிழப்பு நடக்கிறது. இதே போன்ற கூட்ட நெரிசல் நடக்கிறது. இது போன்ற சம்பவங்களை நீங்கள் பார்க்கும்போது 4000 இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல்கள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. எதற்காக இத்தனை கூட்ட நெரிசலுக்கு பின்பு கூட எந்த விதமான ஃபுல் ப்ரூஃப் டீம், ஃபுல் ப்ரூஃப் லா அண்ட் ஆர்டரை இன்னும் நீங்கள் உருவாக்கவில்லை? இது என்ன எர்த்குவேக்கா, புயல் அடித்ததா, இல்லை அதிக மழை பெஞ்சு வெள்ளத்தில் முழுகி இறந்துட்டார்களா? கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். இதில் 3 மிக முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல பேரிகேட்டிங், தண்ணீர் வசதி, உணவு வசதி, லவுட் ஸ்பீக்கர் இருந்ததான் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. கரூரில் நடந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், கிடையாது. ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த ஆர்கனைசர். எப்படி விஜய் பந்தை உருட்டும்படி இன்னொரு பக்கம் உருட்டி விடுறாரு இல்லையா? எஃப்ஐஆர் எதுக்கு நீங்கள் போட்டீங்க? எங்கள் மீது பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த வேலையை பார்க்கிறீர்களா என்று கேள்வி கேட்டார் இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆர்கனைசர். யார் இந்த கூட்டத்தை கூட்டினார்களோ அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுடைய அக்கௌண்டபிலிட்டி தேவை என்று கூறுகிறார்கள். 2வது நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஸ்டிக் டு வாட் யூ ஹாவ் டிசைடட், ஸ்டிக் டு த பிளான். ஒரு பிளான் போடப்பட்டது. 10,000 நபர்கள் வருவார்கள் நீங்கள் சொன்னீர்கள். அந்த 10,000 நபர்களுக்கு ஏற்றபடி அங்கே பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, அல்லப்பட்டிருக்கலாம். வந்த நபர்கள் எவ்வளோ? 27,000.
அப்போ அதற்கான பாதுகாப்பு இருக்கா இல்லையா? பிகாஸ் யூ will not stick to your plan. உங்களுடைய பிளானிற்கு எதிராக நீங்கள் அங்கே செயல்பட்டதுனால்தான் இந்த கூட்ட நெரிசல் நடந்தது. பெங்களூராக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், ஹைதராபாதாக இருக்கட்டும், கும்பமேளையாக இருக்கட்டும், நியூடெல்லியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே நடந்த அந்த சம்பவங்களை ஒரு முறை பாருங்கள். அனைத்துமே அலட்சியத்தனம், அனைத்துமே அந்த வார்னிங் சிக்னல்ஸ்களை இவர்கள் எதிர்த்து அந்த சிச்சுவேஷனை உருவாக்கினது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக உயிரிழந்த நபர்களுக்கு, அந்த விக்டிம்ஸ்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதற்காக நாம் அனைவரும் என்ன செய்யணும்? பாதுகாப்பான ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கணும். முதலில் இந்த கூட்ட நெரிசல் எப்படி நடக்கிறது அதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்றும் ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். 1 person for 1 square feet. 4 நபர்கள் per ஸ்கொயர் மீட்டர். ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் 4 நபர் நிற்கலாம். இது வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் பப்ளிக் அசம்பிளிஸ். அந்த 4 அடியில் நீங்கள் 8 பேரை கொண்டு போய் நிறுத்தினீர்கள்னா அது கூட்ட நெரிசல் அதிகரிச்சுவிடும். அப்படியே பக்கத்தில் நிற்பாங்க. அதே இன்னொரு 10 பேரை அதே 4 அடி இடத்துல கொண்டு போய் நிறுத்தினீர்கள்னா இன்னும் கூட்ட நெரிசல் அதிகரிக்கும். ஒருத்தர் மேல் இன்னொருத்தர் ஏறி மிதித்ததுனால அந்த உயிர்கள் பிரியாது. அப்படியே வரிசையில் நிற்கும் போதே பின்னாடி இருக்கக்கூடிய நபர் முன்னாடி இருக்கக்கூடிய நபருக்கு நடுவில் யார் சிக்கிறார்களோ அந்த மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அங்கே உயிரிழக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம். கரூரில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 குழந்தைகள், ஏராளமான பெண்கள் தான் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது நசுக்கப்படக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ, அல்ல அந்த பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த அனைத்து நபர்களுமே உயிரிழந்திருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு பாடமாக பார்க்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த இன்சிடெண்ட்டை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். அக்கௌண்டபிலிட்டி எங்கெல்லாம் இருந்தது, எங்கெல்லாம் அவர்கள் செட் செய்திருக்கலாம். விஜய் 10,000 நபர்கள் கூறியிருக்கிறார். அத்தாரிட்டி அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கொண்டு 10,000க்கு மேலே இங்கே ஒரு நபர் இருந்தால் கூட இந்த உங்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் கேன்சல் செய்து விடுவோம் என்று கூறியிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. ரெண்டாவது, இட் வாஸ் அ ரோட் ஷோ. வரும்போதே அவர் கையசைத்துட்டு வந்திருந்தார்னா மக்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருப்பார்கள். யாருமே விஜயை கேட்பதற்காக வரவில்லை, பார்ப்பதற்காக தான் வந்திருந்தார்கள். நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுடைய வீடியோவில், மக்களுடைய பாசம், அவர்களுடைய அன்பிற்காக நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், அங்கே பாதுகாப்பு விஷயங்களை மிகவும் ஆழமாக பார்க்க கூறியிருந்தேன் என்று. வெறும் நாடகமாக ஒரு சில ஸ்கிரிப்டை எழுதிட்டு இங்கே வாசிச்சுட்டு போக முடியாது சார். யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி, யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் த சேம் கோஸ் வித் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ. இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள். விஜய் அவர்கள் எடுத்து வைத்த இந்த வீடியோ செப்டம்பர் 27 நடக்கிறது சம்பவம். நேற்று 30 அதற்கான விளக்கத்தை கொடுக்குறார். விளக்கவில்லை, ஏதோ ஒரு வீடியோ நான் போடணும். 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 9 குழந்தைகள், பெண்கள் என்று ஏராளமான நபர்கள். விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? விஜய் ஷுட் ஹாவ் கான் டு த ஃபேமிலிஸ். உங்களால் போக முடியலையா? உங்களுடைய ஆட்களை அனுப்பியிருக்கணும். அவர்களுடைய குடும்பத்தை இப்போ சந்திச்சிருக்கணும். அவர்களுக்கான வேலைகளை நீங்கள் பார்த்துருக்கணும். மீடியாவை சந்திச்சிருக்கணும். அரசாங்கத்தை இப்போ பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? கிடையாது. யூ காண்ட் புஷ் ஆர் ஷிஃப்ட் பிளேம்ஸ் ஆன் அதர்ஸ். அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது மட்டுமல்ல, நீங்கள் வந்தபோது நேரத்துக்கு வந்தீங்களா? உங்களுக்கு பெர்மிஷன் எத்தனை மணிக்கு கிடச்சிது? 3 மணிலேருந்து 6 மணிக்கான பெர்மிஷன். எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க? 7:30 மணிக்கு வந்தீங்க. 7:30 மணிக்கு வரும்போது அங்கே சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும்போது கூட இங்கே அந்த இடத்துல தன்னுடைய பஸ்ஸை நிறுத்தி அதே ஹீரோ என்ட்ரி அதெல்லாம் நீங்கள் அந்த சாகசமெல்லாம் செஞ்ச போது தான் இந்த கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாக நடந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்களுக்கு தெரியாமலே அந்த இடத்தில் ஆபத்தில் நிச்சயமாக இருக்கும். இது போன்ற ஆபத்தை எப்படி உணரலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிது. யாரோ ஒரு நபருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம், மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கலாம். அதையெல்லாம் ரொம்பவே சீரியஸாக அத்தாரிட்டியும் பார்க்கணும், வாலண்டியர்ஸ்களும் பார்க்கணும், மக்களும் பார்க்கணும். அதெல்லாம் ஆபத்திற்கான ஒரு அறிகுறிகள். இதை எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள் தெரியவில்லை. சரி, விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டினார். அதாவது வை ஓன்லி கரூர் ஆஃப்டர் ஸ்மூதர் ப்ரையர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி எத்தனையோ
இடங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். ஏன் கரூரில் மட்டும் இது நடந்துச்சு? அந்த குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைக்கிறார். கரூரில் ஏன் நடந்துச்சுன்னா, கரூரில் நீங்கள் அனைத்து சட்டங்களையும் மீறி இருக்கீங்க. எந்த விதமான சட்டங்கள்? நேரத்துக்கு நீங்கள் அங்கெல்லாம் வந்திருக்கீங்க, இங்கே நேரத்துக்கு வரல. அந்த ஹீரோ என்ட்ரியை அங்கே நீங்கள் காட்டும்போது அதற்கான பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க, இங்கே நீங்கள் செய்யலை. ஒவ்வொரு கூட்டத்திலையும் தண்ணீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, ஷெல்டர் பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது. எந்த கூட்டத்திலையுமே நீங்கள் இதை அடுத்த முறை சரிபார்க்கலாம் என்கிற வேலையை பார்க்கவில்லை. அதனால்தான் இந்த 3 நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பழிகளை இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். மக்கள் இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல ஆபத்தை உணர்ந்தீர்கள்னாலோ, அல்ல இந்த கூட்டத்தில் என்னுடைய குழந்தைகளை சமாளிக்க முடியாது என்று உங்களோட மனதில் வந்தாலோ, அந்த இடத்திற்கு தயவு செய்து குழந்தைகளை கூட்டி செல்லாதீர்கள். பெண்கள் மேபி விஜயோட ஃபேனாக இருக்கலாம், விஜய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு ஒரு மனதில் தோணியிருக்கலாம். பட் இன்னைக்கு என்ன நடக்கிறது? பெண்கள் தானே அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அக்கௌண்டபிலிட்டி தானே இது? உலக நாடுகளில் எத்தனையோ இடங்களில் இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக நடக்கிறது. காரணம், இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படி. ஒரு சிறிய திருவிழாவாக இருந்தால் கூட கூட்டம் கூட்டமாக மக்களுடைய அலை மோதுகிறது. அதற்கான அக்கௌண்டபிலிட்டி இந்த நாட்டு அரசாங்கமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை கவனமாக பாருங்கள். இந்த 3 விஷயங்களை சரியாக பார்த்தாலே போதும், இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாம். முதல் விஷயம், டைம் அண்ட் பிளான் ஹேஸ் டு பி கெப்ட் பர்ஃபெக்ட்லி. டைம், எத்தனை மணிக்கு வருவார், எத்தனை மணிக்கு போவார், எத்தனை நபர்கள் வருவார்கள், அதை கரெக்டாக பார்க்கணும். 1000 பேர்னா 1000 பேர் தான் வரணும், 1001 பேர் வரக்கூடாது. There is no free pass for anybody to escape from these things. 1000 then 1000, அவ்வளோதான். 2வது, இது போன்ற கூட்டங்களை கூப்பிடும்போது ரோடுகளில் எஸ்கேப் ரூட் இல்லாத இடங்களில், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இல்லாத இடங்களில் பெர்மிஷன் கொடுக்கப்படக்கூடாது. அதற்கான ஒரு பொட்டல், அந்த பொட்டலையும் நீங்கள் பார்த்தீர்கள்ல, என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், இது எல்லாமே பார்த்துருக்கணும். தண்ணீர் வசதி, உணவு வசதிகள் எல்லாமே அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பெர்மிஷனை கொடுக்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது மிக முக்கியமான பாயிண்ட், இது போன்ற கூட்டம் ஒரு இடத்தில் ஆர்கனைஸ் செய்யப்படும் போது அரசாங்கத்தை தாண்டி அந்த அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள், அவர்களுக்கும் பொறுப்பு. என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை பார்ப்பது, அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை பார்ப்பது, தண்ணீர் வசதிகளை பார்ப்பது, இது போன்ற சின்ன சின்ன குழந்தைகளை அவர்கள் கூட்டி வரும்போது அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். குழந்தைகளெல்லாம் எங்கே நீங்கள் கூட்டிட்டு வர்றீங்க? இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆர் யூ டூயிங் இட்? நோ, யூ ஆர் நாட் டூயிங் இட். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்கள் 3 நாட்கள் கழித்து கூட அவர் பேசிய அந்த வார்த்தையில் எங்கேயுமே மன்னிப்பு என்பது கிடைக்கவில்லை. அவர் ஒரு கான்ஸ்பிரசி தியோரியை எடுத்து வைத்திருக்கிறார். என்னை பழி வாங்குகிறார்கள், எனக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது, என்னுடைய கட்சி தொண்டர்களை சிக்க வைக்கிறார்கள், அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இதெல்லாம் சரி என்று நீ நினைத்தீர்கள்னா, யூ ஹாவ் கோர்ட், யூ ஹாவ் சுப்ரீம் கோர்ட், ப்ளீஸ் கோ தேர். இன்னொரு பக்கம் அண்ணாமலை போன்ற நபர்கள் அப்படி குதிக்கிறார்கள். I stand with Vijay. Because this fellow had done thousands of mistakes in that rally. வந்தது தவறான நேரத்தில் வந்திருக்கீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வர சோறு தண்ணி இல்லாமல், தண்ணி பாட்டில் கூட கொடுக்காமல் அங்கே மக்களை காக்க வைத்த நபர் யாருன்னா இதே விஜய் தானே. அப்புறம் எப்படி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்? ஸோ யூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ். அப்படி தானே பார்க்க முடியும். நாளைக்கு உங்களுடைய கூட்டத்தில் இப்படி நடந்துச்சுன்னா அப்பவும் இப்படி தானா? கேன் யூ எஸ்கேப் without answering these questions? இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையுமே விதிகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது இதுதான் விதிமுறை. இப்போது இந்த பர்மிஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 11 வகையான விதிமுறைகள் கொடுக்கப்பட்டது. அந்த 11 வகையான விதிமுறைகளை சரியாக அவர்கள் பார்த்தார்கள் நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தீர்களா? ஆனால் வில் பவர் இல்லாத, சட்டத்தை மதிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களால், அல்ல தன்னை ஹீரோவாக எடுத்து காட்டக்கூடிய அந்த ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுடைய தவறால் இந்த 41 உயிர்கள் பிரிந்திருக்கிறது.
இதற்கு மேலாவது இது போன்ற சம்பவங்கள் நடக்க வேண்டாம் என்றால் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கான ஆய்வுகளை எடுத்து இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கணும். அந்த சட்டம் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக ஒரு தனிப்படையை அமைத்து அந்த அமைப்பு அந்த படை அதற்கான பெர்மிஷன் கொடுக்காத வரை எந்த இடத்திலுமே எந்த விதமான கூட்டமும் நடத்தக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வராத வரை இது போன்ற சம்பவங்களை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக் ஷேர் பட்டனை மறக்காமல் தட்டிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய யூடியூப் வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.